பிரைஸ் தி லார்ட். நம்ம ஏசப்பாவை நியாயத்திற்கு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஏசப்பாவை சிலுவையில அறைந்து அவர் சிலுவையிலிருந்து பேசின வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். முதல் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்துல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்றாரு. இந்த அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர் ஏசப்பா ஃபீல் பண்றாரு. ஐயோ, இவங்க என்ன பண்றோம்னு தெரியாம பண்ணிருக்காங்க, நான் கடவுளும் தெரியாம பண்ணிருக்காங்களே, புரிதல் இல்லாம இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி அவரை கொல்ற, அவரை அடிச்சு, அவரை துன்புறுத்துற அந்த மக்களுக்காக ஏசப்பா ஃபீல் பண்ணி பேசுறாரு. ஐயோ, இவங்க தெரியாம பண்றாங்க, இவங்களை மன்னிச்சிருங்க கடவுளேன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் ஃபீல் பண்ணி அவங்க தெரியாம பண்றாங்க அப்படிங்கறதுக்காக ஃபீல் பண்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம பாவம் செய்யற மக்களை பார்த்து, தப்பான வாழ்க்கை வாழ்றவங்களை பார்த்து, இல்ல கடவுளே இல்லாதத கடவுள்னு கும்பிடுற மக்களை பார்த்து கிண்டல் பண்றோம், கேலி பண்றோம். இங்க பாரு எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாரு, என்ன பண்றாங்க பாருன்னு சொல்றோம். இல்லைன்னா ஈஸியா நம்ம அவங்கள இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான், இவனை தண்டிங்க, இவன் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டான், இவனுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும், இவன் என்ன செஞ்சானோ அதே மாதிரி அவனுக்கும் செய்யணும், அவனை கொடுமைப்படுத்தி கொல்லணும், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ரொம்ப கஷ்டப்படுத்தி அவன் என்ன பண்ணாலும் அதுக்கு ஏத்த மாதிரி அவனை பனிஷ் பண்ணணும்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வார்த்தைகளால மற்றவங்க பனிஷ் பண்ணணும் அப்படின்னே பேசுறமே தவிர நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேச மாட்டேங்கிறோம். நம்ம ஏசப்பா பிள்ளைகளா நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான் அப்படின்னா, அச்சோ இது பாவம் தெரியாம பண்ணிட்டான், இதோட சீரியஸ்னஸ் புரியாம பண்ணிட்டானே, இப்படி ஒரு தப்பை இவன் பண்ணிட்டான், இவனுக்கு கடவுள் மன்னிப்பு கொடுக்கணும், இவன் உண்மையை தெரிஞ்சுக்கணும். இப்போ வேற தெய்வங்கள் வணங்கிட்டு இருக்காங்கன்னா, ஐயோ உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியாம இருக்காங்களே இவங்களுக்கு நம்ம போய் ஏதாவது பண்ணணும், ஏசப்பா பத்தி உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி நம்ம அவங்க மேல பரிதாபப்பட்டு அவங்கள மன்னிக்கணுமே தவிர்த்து அவங்கள பனிஷ் பண்ணுங்க, அவங்க செய்யற தப்புக்கு அவங்களை தண்டிங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. மிஷனரிஸும் இதைத்தான் பண்ணாங்க. அவங்க நாட்டுல இருந்து இங்க வரும்போது அச்சோ ஜனங்கள் லிட்ரேட் இல்லாம இருக்காங்க, படிப்பறிவு இல்லாம இருக்காங்க, எஜுகேஷன் இல்லாம இருக்காங்க, ஒரு நல்ல மருத்துவ வசதி இல்லாம இருக்காங்களே, எப்படி வாழணும்னு தெரியாம இருக்காங்களே, ஒரு ட்ரெஸ் கூட போட தெரியாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிதான் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நாட்டுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு நமக்கு கொடுத்து நம்மளை மேம்படுத்தினாங்க, நம்மளை வளர்த்துனாங்க. அன்னைக்கு அவங்க நம்மளை பார்த்து அருவிருப்பா பார்த்துட்டு இவங்க எல்லாம் பாவம் பண்ற ஜனங்கள், இவங்க எல்லாம் பனிஷ் பண்ணணும், இவங்க எல்லாம் தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா நம்ம இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்களா மாறி இருக்க மாட்டோம். நமக்கு கிறிஸ்தவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கிறது, கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சிருக்காது. அவங்க அன்னைக்கு நம்மளெல்லாம் மன்னிச்சு நம்ம பண்ற பாவத்தை எல்லாம் கடவுள்கிட்ட மன்னிக்க சொல்லி வேண்டி நமக்காக அவங்க இறங்கி வேலை செஞ்சதுனாலதான் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்களா மாறிருக்கோம். அந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது அவங்க உண்மையான தெய்வத்தை தெரியாம பண்ற தவறுகளை நம்ம பார்க்கும்போது அவங்கள தண்டிக்கணும், அவங்கள பனிஷ் பண்ணணும், அவங்கள கொடுமைப்படுத்தணும்னு நினைக்காம அவங்களுக்கு இறங்கி நம்ம கடவுள்கிட்ட அவங்களோட மன்னிப்புக்காக, மனம் திரும்புவதற்காக நம்ம வேண்டணும். ஏசப்பா சிலுவையில தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அவரை துன்புறுத்தின அந்த மக்களை அவரால் மன்னிக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்மளை சுத்தி பாவம் பண்ற ஜனங்களை நம்மளால மன்னிக்க முடியும். அவங்களுடைய மன்னிப்புக்காக, அவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்மளால ப்ரேயர் பண்ண முடியும். ஒரு நல்ல கிறிஸ்தவங்களா நம்ம அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. தேங்க்யூ.